இன்ஜினியரிங்ல என்ன சூஸ் பண்ணணும்னு தெரியலையா? இன்னைக்கு ட்ரெண்ட்ல எது ரொம்ப ஹாட் செல்லிங்கா இருக்கு அப்படின்ற கோர்ஸோட தான் நான் இன்னைக்கு வந்திருக்கேன். இந்த 3 கோர்ஸ நீங்க கண்டிப்பா ஒரு தடவையா செக் அவுட் பண்ணுங்க. செக் அவுட் பண்ணலன்னா கண்டிப்பா நீங்க செக் அவுட் பண்ணி பாருங்க. அப்புறம் அதோட ஃபியூச்சர் என்ன? அதோடைய ஸ்கோப் என்னன்றது உங்களுக்கே புரியும். ஸோ முக்கியமா நீங்க என்ன இன்ஜினியரிங் படிச்சாலுமே, இதுக்கப்புறம் வரக்கூடிய அப்கிரேடும் நான் வந்து சொல்லப் போறேன். முதல்ல என்னன்னு பார்த்தீங்கன்னா, மெக்கட்ரானிக்ஸ் என்னைக்குமே மெக்கானிக்கல், எலக்ட்ரானிக்ஸ் இது 2மே தனித்தனியா படிச்சிருப்போம். ஆனா மெக்கட்ரானிக்ஸ்ன்றது இன்னைக்கு ரொம்ப ரொம்ப பூம் ஆயிட்டு இருக்கக்கூடிய ஒரு இன்ஜினியரிங் செக்டாரா இருக்கு. மெக்கட்ரானிக்ஸ் படிச்சுட்டு டேட்டா சயன்ஸ் படிக்கிறவங்களுக்கு ஆல்மோஸ்ட் லட்சத்துல வந்து சேலரிகள் வந்து நம்ம வந்து வர்றத நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கோம். பெரிய பெரிய கம்பெனிஸ் அதாவது பெரிய பெரிய மேனுஃபேக்சரிங் கம்பெனிஸ், பெரிய பெரிய ஆட்டோமொபைல் கம்பெனிஸ் எல்லாத்துலயுமே வந்து மெக்கட்ரானிக்ஸ் படிச்சவங்களுக்கு பெரிய ஸ்கோப் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டீஸ் காத்துக்கிட்டு இருக்கு. ஸோ நீங்க மெக்கட்ரானிக்ஸ் படிக்க போறீங்க அப்படின்னா, கண்டிப்பா உங்களோட லைஃப்ன்றது கண்டிப்பா ஒரு செட்டில்டான ஒரு ஃபேக்டர்ல கண்டிப்பா போய் முடியும். 2வது முக்கியமான கோர்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆல் டைம் பிடெக் ஐடி நம்ம இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி என்னைக்குமே அழியாத ஒரு கோர்ஸ். இத நீங்க படிச்சீங்க அப்படின்னா, கண்டிப்பா உங்களுக்கு படிச்சு முடிச்ச உடனே ஒரு நல்ல சேலரில, ஒரு நல்ல ஜாப் பிளேஸ்மென்ட்டோட ஒரு ஐடி கம்பெனில உங்களுக்கு வேலை கிடைக்கும். பட் இந்த வேலை கிடைக்கும்ன்ற கேரண்டிய தாண்டி, நீங்க அதுல வளரணும் அப்படின்னா, உங்களுடைய ப்ரொஃபஷனல் அப்கிரேட் நீங்க குடுத்துக்கிட்டே இருக்கணும். ஒரு சர்டிஃபிகேஷன் கோர்ஸா இருக்கட்டும், இல்ல வந்து ஏதாவது துறை சம்பந்தப்பட்ட ஒரு லாங்குவேஜா இருக்கட்டும், ஜாவா, பைத்தன் இந்த மாரி ஏதாவது ஒண்ணு நீங்க கன்ஸ்டன்ட்டா படிச்சுட்டே வந்தீங்க அப்படின்னா, கண்டிப்பா உங்களுக்கு இந்த இந்த ஐடின்றது அழியாத ஒண்ணு. இந்த அழியாத செக்டார்ல கண்டிப்பா உங்களுக்கு ஒரு வேலைன்றது ரொம்ப ரொம்ப நிரந்தரமான ஒண்ணா இருக்கும். அடுத்தது ரோபோட்டிக்ஸ். இந்த ரோபோட்டிக்ஸ் சம்மந்தப்பட்ட கோர்ஸ் நீங்க படிச்சீங்க அப்படின்னாலே, கண்டிப்பா உங்களுக்கு ஃபியூச்சர் அப்படின்றது தி ஃபியூச்சர் இஸ் டுடே, டுடே இஸ் தி ஃபியூச்சர்ன்ற மாதிரி இன்னைக்கு நம்ம ரோபோட்டிக்ஸ்ன்றது எந்த அளவுக்கு வளர்ந்திருக்குன்றத நம்மளால வந்து புரிஞ்சுக்க முடியுது. பட் ரோபோட்டிக்ஸ் நீங்க படிக்கிறீங்க அப்படின்னா, ரோபோட்டிக்ஸ்லயே நெறைய நுணுக்கங்கள் இருக்கு. இப்ப நான் முதலே சொன்ன மாரி மெக்காட்ரானிக்ஸ் படிச்சவங்களும் ரோபோட்டிக்ஸ் படிப்பாங்க. ஸோ இந்த மாரி அட்வான்ஸ்டான டெக்னாலஜிஸ் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாரி அட்வான்ஸ்டான சிஸ்டம் நீங்க படிக்கும்போது, கண்டிப்பா உங்களுக்கு ஸ்கோப்ன்றது என்னைக்குமே அழியாது. இது 3மே எப்ப விட்டாலுமே, என்னைக்கு விட்டாலுமே உங்களால வந்து ஏதாவது ஒரு கம்பெனில போய் கண்டிப்பா வேலைக்கு சேர முடியும். புரொவைடட் யூ ஹேவ் த ரைட் ஸ்கில் செட். அது கூடவே உங்களுக்கு சரியான அளவுக்கு திறமைகள் அண்ட் பெர்சனாலிட்டி இருந்ததுன்னா, எவ்வளோ பெரிய இன்டர்வியூ வந்தாலும் ஈஸியா கிராக் பண்ணலாம். ஸோ இன்ஜினியரிங் படிக்க போறீங்க அப்படின்னா, இந்த 3 கோர்ஸ மறக்காம செக் அவுட் பண்ணி பாருங்க. உங்களுக்கு எது செட் ஆச்சுன்றது கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. டாடா பை பை. டேக் கேர்.